உங்களோட குடும்பத்திற்கு எதிராக இந்த உலகத்தின் சக்திகள் திரண்டு எழுந்து வந்து உங்களை தோற்கடிக்க வரும் பொழுது உங்கள் குடும்பத்தின் தலைவியாக ஜெபமாலை கரங்கள் எடுத்து ஜெபித்தால் அன்னை உங்களுக்கும் உங்களுக்கு எதிரிகளுக்கும் நடுவில் நின்று உங்களை கரங்கள் உயர்த்தி பாதுகாத்து பேணுவார். மரணம் மட்டும் கண்முன் இருக்கும் பொழுது கலங்காதே, பயப்படாதே, கடவுளின் தாய் நமக்கு தாயாக வருவார். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று போர்ட்மேன் என்ற கிராமத்தில 4 குழந்தைகளுக்கு பரிசுத்த மாதா காட்சி அளித்ததை பற்றி பேச விரும்புகிறேன். போர்ட்மேன் என்றால் பிரெஞ்சு தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயந்து நின்று கொண்டிருந்தார்கள். காரணம், பிரஷியன் படை என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு அது ஜெர்மனியோட ஒரு பாகம் தான். பிரஷியன் படை, வல்லவரான படை வீரர்களோடு சேர்ந்து பிரெஞ்சு தேசத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் அவர்கள் கைப்பற்றினார்கள். இந்த கிராமத்தை அவர்கள் அணுகி வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 4 குழந்தைகள் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தனர். 1571 ஜனவரி 17 ஜெபமாலை ஜெபித்து பெற்றோர்களோடு ஒரு சில உறவினர்களோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த 4 பிள்ளைகளுக்கு மட்டும் பரிசுத்த மாதா காட்சியளித்தார். அவர்களிடம் பரிசுத்த மாதா எடுத்து சொன்னது, பயப்படாதே, ஜெபியுங்கள், கடவுள் உங்கள் ஜெபத்தை கேட்பார் என்று அவர்களை ஆறுதல் படுத்தினார். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, அந்த காலகட்டத்தில ஜெர்மன் படை பிரெஞ்சு தேசத்தை கைப்பற்றி கொண்டிருந்த பொழுது பிரெஞ்சு தேசம் முழுவதும் பயத்தில் மூழ்கி இருந்தனர். எப்படி இந்த தோல்வியை எங்களுக்கு சந்திக்க முடியும் என்று பாரத்தில் இருந்தார்கள். இந்த பிரெஞ்சு தேசத்தை ஜெர்மன் படை கைப்பற்றினால் இனி அவர்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. அடிமைகளைப் போல வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை வழியாக கடந்து போகும் பொழுது இந்த துயரங்கள், இந்த சங்கடங்கள் எல்லாம் உள்ளில் மறைத்து வைத்து அந்த தேச மக்கள் அன்னையின் சந்நிதி, அன்னையின் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அன்னை அவர்களுக்கு ஆறுதலாக கடந்து வந்தார். பிள்ளைகளே, பயப்படாதே, ஜெபியுங்கள், கடவுள் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் ஜெபத்தை விண்ணக சந்நிதியில அர்ப்பணிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு தாயாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு துணை நின்றார். இந்த படைக்கு தலைமை தாங்கி நடத்திய படை வீரர்கள் என்ன சொல்றதா என்று கேட்டால், அந்த பர்டிகுலர் இடத்துக்கு வந்த உடனே ஏதோ ஒரு சக்தி எங்களை முன்னேற தடை செய்தது. அது ஏதோ ஒரு சக்தி கிடையாது, பரிசுத்தா தேவ அன்னை. உங்களது தேசம் தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது, உங்களோட குடும்பத்திற்கு எதிராக இந்த உலகத்தின் சக்திகள் திரண்டு எழுந்து வந்து உங்களை தோற்கடிக்க வரும் பொழுது உங்கள் குடும்பத்தின் தலைவியாக ஜெபமாலை கரங்கள் எடுத்து ஜெபித்தால் அன்னை உங்களுக்கும் உங்களுக்கு எதிரிகளுக்கும் நடுவில் நின்று உங்களை கரங்கள் உயர்த்தி பாதுகாத்து பேணுவார். இதுதான் இந்த நிகழ்வு எடுத்துரைக்கின்ற மறையுண்மை. சகல எதிர்பார்ப்புகளும் உடைந்து போகும் பொழுது, சகல பலவீனங்களும் என் வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது, மரணம் மட்டும் கண்முன் இருக்கும் பொழுது கலங்காதே, பயப்படாதே, கடவுளின் தாய் நமக்கு தாயாக வருவார். கரங்கள் கும்பிடுவோம், ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, எங்களது வாழ்க்கை பயணத்தில துயரம் நிறைந்த சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்லுகின்ற பொழுது இந்த துயரத்தை எதிர்கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெற வெற்றியின் தாயாக, வல்லமையின் தாயாக பரிசுத்த மாதாவே எங்களுக்கு கொடுத்தீரே. அன்னையின் கரங்கள் பிடித்து வாழ்க்கையில முன்னேறி சென்று உம் பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.